ஜியோ பங்கில் 90 சில்லறை வருது மிராஜ்கானில். அதே தாண்டி வந்து அடித்தோம் ஒரு பாரத் பங்கு 91 ரூபா 36 காசு. டென்சிட்டி 820.4. ஒரு 10 ரூபாய்க்கு அடிச்சுட்டு நாளைக்கு கர்நாடகாவில் போய்ட்டு ஃபுல் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்கேன். அங்கேயும் இங்கேயுமே பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே 1 ரூபா பைசா கணக்கில் டிஃப்ரெண்ட் வந்துருச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரைட் சைடில் போயிட்டு அதை அடிச்சுட்டு வரணும். இதுக்கு பாலத்தடியில் பூந்து ரைட்டில் போயிட்டு அடிச்சுக்கிட்டு மறுபடியும் யூட்டர்ன் பண்ணிக்கிட்டு வரணும். சரி, அதனால் 10 தானே அடிக்கிறோம் அப்படின்றதுனால பாரத் பங்கில் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லி பாரத் பங்கில் அடிக்கிறதுக்கு வந்து நிப்பாட்டிட்டேன். பிரதர் அங்கே இருக்கிற அப்படியே நம்ம ஜோடியாக தான் போகிறோம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் ஜோடியாக போகிறது நல்லது. நைட் இரவு நேரங்களில். ஆனால் நம்மளுக்கு வேலை செய்கிறதில்ல. போகலாம் நம்ம லோடு இறக்குற இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் கடை. நம்ம ஃபுல் சென்ட்ரல் சிட்டியில் இருக்கிறோம். நியூ தரங்கப்பேட் அப்படிங்கிற ஏரியா. சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தோம். ஓகே, நான் உங்களுக்கு காலையில் பகலில் காமிக்கிறேன். அதனால் காலையில் 7 மணிக்கெலாம் வந்தாங்க. வந்து கயிறு அவுக்க சொல்லிட்டு ஆளை காணோம். கயிறு அவுத்து விடுவோம். கயிறு அவுத்து விட்டோம். மேலே போயிட்டு தரவை முடிச்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான். காலையிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தார்பேரில் அவுத்தாச்சு. அவுத்து விட்டோம். இப்போ நம்ம வண்டி வேக்கம் ஏற்றிட்டுருக்கோம். வேக்கம் கம்மியாக இருக்குது. முன்னாடி ஒன்று சொல்லியிருக்காங்க, இறக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வந்துருக்குறாங்க. எவ்வளோ நேரத்தில் இறங்க போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் சிட்டி. ஃபுல்லாகவே இங்கே பஸார் தான் இது. ஆனால் நிறைய லாரிங்க தான் இருக்குது. இப்போ டைம் 8 மணி ஆகுது. உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பூராமே எல்லாமே வந்து டாடா ஏசிங்க, ஈச்சருங்க, லாரிங்க, சின்ன லாரிங்க அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் டைம் ஆக இந்த இடம் என்ன நிலமை ஆக போகுதுன்னு தெரியல. இல்லை இன்னும் ரஷ் ஆகுமா, இன்னும் டிராஃபிக் ஆகுமான்றதும் நமக்கு தெரியல. பார்த்துட்டு பார்க்கலாம். வண்டி முன்னாடி ஒரு சொல்கிறாங்க பாருங்க, உள்ள ஃபுல்லாக வண்டி. நம்ம வண்டி பக்கத்தில் இருக்க வண்டி பாருங்கள் எவ்வளோ கேப் நிப்பாட்டிருக்காங்க. ஹேடா பாய்விங்களா, ஸ்லோவாக வாங்கடா. இந்த டைம் என்ன ஆனாலும் சரி, இந்த வேக்காம போய் ரெடி பண்ணால் முடியறதில்ல. சும்மா நிற்கிற இடம் பூரா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ரேஸ் பண்ணிட்டு கிடக்கணும். வண்டி லோடு ஏற்றுறதுக்கு கூலி ஆளுங்க வந்துட்டாங்க. மணி 9 மணிக்கு வந்திருக்கிறாங்க. எடையை போட்டு நிற்கிறோம். எடையை போட்டாச்சு.
வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்க்கெட்லேயே ஏற்றுறதுங்களாமா. அது சுற்றி சுற்றி ஏற்றுவாங்க. 10 மூட்டை 5 மூட்டை 20 மூட்டைன்னு ஆகலாம். நமக்கு ஒரு 30 டன் ஏற்றி விடுவாங்களா, 31 டன். இது எல்லாமே ஏற்றுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு பிட்டு தான் ஏற்றுவாங்க. ஏன்னா அங்கங்கே ஏற்றுவாங்க. மூட்டை ஏற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மார்க்கெட்டில் ஏற்றுறது இங்கே விடு அங்கே விடுன்னு உயிரை வாங்குறாங்க பாருங்க. அப்படியே திருப்பி திருப்பி ஸ்டேரிங்கில் இருக்கிற ஆயில் பூரா வெளியே வந்துட மாட்டேங்குது. அந்தளவுக்கு திறப்ப வேண்டியதாக இருக்குது. இது 4வது இடம். ரைட்டில் வா வா ஸ்டடிப்பா ஸ்டடியாவா 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 ஓடன். அந்த பழைய இடத்துல 5வது பழைய இடத்துக்கு பக்கத்து இடம் 5வது இடம் ஏற்றிட்டு இருக்காங்க. கடவுளே கடவுளே, என்னத்த சொல்கிற. ஏதோ ஏற்றி பில்லு கொடுத்து பட்டுன்னு கிளப்பி விட்டாங்கன்னா சரிங்க, போயிட்டே இருப்போம். டம்மிக்கு கிட்ட நெருங்கிட்டாங்க. ஒரு 3 அட்டி உடம்புல ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நான் எப்போயுமே ஏற்றினதே இல்லையா, ஏற்றினதே கிடையாது. சோளம் வந்தால் சாயங்காலம் நைட்டு வெளியே வச்சு செய்வாங்க. இல்லை கில்லு தரத்துக்கு என்ன லேட் பண்ணுறாங்களோ தெரியல. பார்க்கலாம். முழுசாக லோடு ஏற்றி முடிஞ்சது. தார்பால் போட எப்போ வராங்கன்னு தெரியல. தார்பால் போடணும். இன்னும் பில்லு அட்வான்ஸு எல்லாம் வாங்கணும். முழுசாக லோடு ஏற்றி முடிஞ்சிச்சு. லோடு ஏற்றி முடிஞ்சு நம்ம வண்டிக்கு தார்பை போட ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கூலி ஆளுங்களே தார்பை கட்டுற மாதிரி பேசியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தார்பைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா, குறுக்கட்டி போகிறதுக்கு 300 ரூபா, ஆக மொத்தம் 700 ரூபா. தார்பை நாம்ளே போகிற மாதிரி இருந்தால் குறுக்கட்டிக்கு 300 ரூபா சொன்னாங்க. சரி நீங்களே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே இதாகிட்டோம். இதே மாதிரி அவங்க க்ளீனாக ஓரளவு கொஞ்சம் போட்டு தந்தார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகே நீங்களே போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். 2 பாய் போடணுங்க. ஒன்று பச்சை பாய், இன்னொன்று அந்த மஞ்சள் கலர் பாய் நம்ம வண்டியில் இருக்கிறது. அது 2மே போடணும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை பெஞ்சதுனால கம்பல்சரி நம்ம 2 பாய் போட்டுக்கிறது நல்லது. டாட்டா 2 பாய் பிரித்து போட்டாங்க. கையில் இழுத்து பில்லு கொடுத்தா நம்ம சிட்டா பறக்க வேண்டியது தான். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அண்ணா அது மூட்டை மேலே வராது. இங்கே போடு. அங்கே போடு. இல்லை அங்கே இல்லை, பரவாயில்ல. கிராஸ் ஆறனா இருக்கட்டும். மூட்டை மேலே வரும். நம்ம லாஸ்ட்டு கிராஸ் மட்டும் போட்டோம்னா முடிஞ்சு. அப்புறம் இடையே போட்டுடலாம். லோடு ஏற்றி முடிஞ்சுங்க. ஏற்றிட்டு நம்ம பைபாஸுக்கு வந்துட்டோம். சித்திரதுர்காலேருந்து அந்த பழைய ரோடு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் வந்தது. மறுபடியும் இப்போ வந்துருக்குறோம். ஏன்னா பைபாஸ் போட்டதுனால பைபாஸ்லேயே போயிடுவோம். இந்த பள்ளத்தெல்லாம் ரொம்ப உஷாராக பிரேக் அடித்து போகணும். இதெல்லாம் ஃபுல்லாக வேகம் போச்சுன்னா மீட்டரே க்ளோஸ் ஆகும். அந்த அளவுக்கு வேகம் இழுத்துட்டு போவோம் இந்த பள்ளம். அப்படியே நம்ம சித்திரதுர்காலாம் தாண்டி வந்து ஃபுல்லாக நம்ம எல்லாம் வண்டியெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. வண்டி ஒரு கழுவிட்டு அப்படியே பாத்திரம்லாம் கொஞ்சம் விளக்குறதா இருந்துச்சு. விளக்கிட்டு நீட்டாக ஒரு புளியல் போட்டு அப்படியே நம்ம எடுக்கிறோம். சித்திரதுர்கா தாண்டின உடனே அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம்னா நேரம் நம்ம கரெக்டாக இருக்கும். அப்படியே வாங்க நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். துணியெல்லாம் கூட துவைச்சி போட்டோம். இருக்குது வெளியே போட்டிருந்தோம். நம்ம மாப்பிள்ளை வந்து டீ கடைக்கு போயிருக்கிறோம். வந்த உடனே அதெல்லாம் தூக்கி கயிற்றுல போட்டுருவான். கயிற்றுல போட்டதுக்கப்புறம் அது பார்த்து காய்ச்சிக்கிட்டு வரும். அடிக்கிற காற்றுலேயே காஞ்சிரும்.
கொஞ்சம் வேக்கம் கம்மியாக இருக்குது, வேக்கம் ஏற்றிட்டு இருக்கேன். இந்த வேக்கம் பிரச்சனை ரொம்ப நம்ம வண்டியில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை போய் கண்டிப்பாக இப்போ இந்த இடம் சரி பண்ணிடுவேன். சரி வாங்க அப்படியே போக போக பார்த்துக்கிட்டே போகலாம். $91.29 தாவூஸ் பெட்ரோலில் டீசல் அடிக்க நிற்கிறோம். 91.29. நம்ம இங்கே டேங்க் ஃபுல் பண்ணணும். பெங்களூர் சைடெல்லாம் மழை வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்குங்க. ரோடு பூராமே பாருங்க, ஃபுல் டிராஃபிக். மழை சிரால பிடிச்ச மழை எனக்கு கேட்டால் நிலமாங்களா வந்துட்டேன். இன்னுமே பேஞ்சிக்கிட்டே இருக்கு மழை. நம்ம அப்படியே நைஸ் ரோட்டில் இருக்கிறோம். அந்த உடனே செம்மையாக பசிச்சது. இவ்வளோ நேரத்துக்கு எந்த ஹோட்டலுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணோம், அழகாக ஆர்டர் போட்டோம். நானும் மாப்பிள்ளையும் சேர்ந்து ஆர்டர் போட்டோம். பசி பயங்கரமான பசி. நேரம் ஆகி போச்சு. அப்படியே சாப்பிட்டு இருக்கிற வேலையை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணு மாப்பிள்ள. என்ன தான் சூடாக்குதாயா? சூடாக்குதியா? அருமை. கை துடைக்கிறதுக்கு டிஷ்யூ, கிளாஸ் குச்சி சாப்பிட்றதுக்கு. வை 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 வை. ஓகே அடிக்கலாமாயா? டிஸ்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. 1000 சொல்லு. வெங்காயம் காணும். இதுக்கு தான் காசு, அட்டைக்கு தான் காசு. அப்படியே நம்ம கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை இங்கே வந்து நிற்கிறோம். எதுக்காக இங்கே நிப்பாட்டியிருக்கிறோன்னா, காலையில் பசி எடுத்துக்கிச்சு. நைட்டு அந்த சாப்பிட்ட பிரியாணி இன்னும் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் இருந்தது. சாப்பிட்டது பத்தலை. சரி காலையில் டிஃபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிருக்கிறோம். அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் ஆல்ரெடி, அதனால் சாப்பிட்டோம். அப்படியே வாங்க நம்ம சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம். இதில் தான் பின்ன ஸ்க்ரூ ஏறிட்டு இருக்குது. என்ன மாப்பிள்ள, வண்டி எரிக்குதா இல்லை என்னடா எரியுதாங்க? வண்டி தான் மாப்பிள்ள, கண்டெய்னர் வண்டி பாரு, ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. என்ன ஓடுது? ஏய் என்ன இப்படி எரியுது? அது 4-5 நாளாக எரியுற மாதிரி தெரியுது. இன்னும் மேலே மேலே கொண்டு வந்துட்டாங்க. லெஃப்ட் லாரி. இருக்கா அப்படின்னு. ஆமாம் இருக்குண்ணா இருக்குண்ணா.
ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்லோ போங்க. சரிங்கண்ணா. டேங்கர் வண்டி ஸ்லோ பண்ணி போப்பா, ஸ்லோ பண்ணி போ. லெஃப்ட் வாப்பா. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கறதில்ல. பின்னாடி ரெண்டு வேகம் இருக்கா பாருண்ணா. மழை பெய்ய போகும்போது ஸ்லோவாக போங்க, நியூட்ரல் பண்ணாதீங்க. செகண்ட் கியரில் பொறுமையாக போங்க. கீழே மேம்பாலம் வேலை செய்கிறாங்க, ஒன் வேல போவோம், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க. மாப்பிள்ள போகலாம். மேலுமே சொல்கிறதெல்லாம் நல்லது தான் சொல்கிறேன். அந்த டேங்கர் வண்டிக்காரனுக்கு என்ன அவசரம் ரைட்டில் பூந்து போகிறான். ரைட்டில் போகக்கூடாது தான். பாலம் வேலை கடன் வேலை நடக்குது மாப்பிள்ள. ஏதோ பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. என்னடா இது? ஏன்டா பாவி ஓம்னிங்க ஃபேமிலி வந்துருக்கு. ஓம்னி வேகமாக வந்துருக்க மாட்டேங்குது. அடப்பாவி. நம்ம இந்த மேட்டூர் போகிற வழியில் மேச்சேரிக்கு முன்னாடி அப்படியே கசகசன்னு ஆகிட்டு இருக்குது வண்டி. ஆமாம் ரைட்டில்